குமார் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடற்கரையில் குடும்பமாக பொதுமக்கள் குவிந்துள்ளனர். அதாவது நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், அக்கரை போன்ற பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு கடற்கரை வந்துள்ளனர் பொதுமக்கள். கடலில் இறங்கி குளிக்காத அளவில் போலீசார் சார்பில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் தடுப்புகளை மீறியும் பொதுமக்கள் கடலில் இறங்கி புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த புத்தாண்டு எப்படி இருக்கிறது, எப்படி கொண்டாடுகிறாங்க, இங்கு வந்திருந்த ஒரு குடும்பத்தாரிட கேட்போம். சார் வணக்கம், இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது, எப்படி செலிப்ரேட்? புத்தாண்டு சிறப்பா இருக்குங்க. நேற்று நைட்டு எல்லாம் நிறைய பேர் அலோவ் பண்ணல, அதனால வெளியே யாரும் வர முடியல, வெளியே அலோவ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு காலையில மதியத்துக்கு மேல எல்லாரும் ஓரளவுக்கு கூட்டமா ஃபேமிலியா வர ஆரம்பிச்சிடும். வேற எங்க போக முடியும், பீச் தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும், நல்லா பண்ண முடியும். அதனால அப்படியே வந்தோம். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப கெடுபடியா இல்லை, எல்லாரும் ஓரளவுக்கு ஃப்ரீயா உள்ள கடலுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஃபேமிலியா குளிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதுவும் தடுக்கிற மாதிரி தெரியல. அது மாதிரி தடுப்புகள் அமைத்ததே கடற்கரைக்கு செல்லக்கூடாதான் அமைச்சிருக்கு, அதை மீறியும் போறாங்க. ஒருவேளை காவல்துறை இல்லைன்றதுனால இங்க காவல்துறை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலையும் வேற என்ன என்டர்டைன்மெண்ட் எதுவுமே அதிகமா இல்லாததுனாலும் நமக்கு இதுதானே பெரிய என்டர்டைன்மெண்ட், அதனால வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக வந்திருக்காங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் பொதுமக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட பாதுகாப்பாக இருக்கணும். பட் நீங்க சொல்லுங்க, பொதுவா பெண்கள் அதிகமா ஆலயத்திற்கோ இல்ல திரையரங்குக்கு தான் செல்ல ஆசைப்படுவாங்க. நீங்க ஃபேமிலியா கடற்கரைக்கு வந்துறீங்க, இந்த கடற்கரை வர்றதுக்கு என்ன காரணம்? வேற எங்க செல்லாம? செலவு இல்லாம அது மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா செலவாகும் அப்படின்க்கா இங்க செலவு இல்லாம இருக்கணும் தான் இந்த இடம் சூஸ் பண்ணது. போன வருடமும் நாங்க இந்த இடம் வந்திருக்கோம். இதை விட நல்ல பெஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க எங்க குடும்ப நண்பர் இவங்க சொல்லிதான் இங்க வந்திருக்கோம். நாங்க கோயம்பேட்ல இருந்து வரோம். அங்க எல்லாம் பார்த்ததுனால நீங்க இங்க வாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க தான் இங்க சூஸ் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இங்க பீச் தான் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருந்தாலே நமக்கு பீச் தான் வசதி கரெக்டா. அண்ட் லோ காஸ்ட். ஏன் குழந்தைங்களோட வரோம்னா இங்க இருக்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம் நல்லா. இதே நம்ம சினிமாலாம் போனா குழந்தைங்களுக்கு அவ்வளவு பெருசா அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் குழந்தைங்களோட இங்க வந்தா நல்லா சுத்தி பார்க்கலாம். ஃபேமிலி டைமும் இங்க நல்லா இருக்கும், நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால இங்க பீச் சூஸ் பண்ணலாம். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடற்கரையில் குடும்பமாக பொதுமக்கள் குவிந்துள்ளனர். அதாவது நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், அக்கரை